நீங்க என்னைக்காச்சும் உங்க நிழல பார்த்து பயந்துருக்கீங்களா? பொதுவா நிழல்னா எப்போ வரும்? வெயில் நம்ம மேல படும்போதோ, இல்ல வெளிச்சம் நம்ம மேல இருக்கும்போது மட்டும் தான், நம்மளோட உருவம் நிழலா வந்து நமக்கு தெரியும். ஆனா, இருட்டிலே நிழல் நம்ம முன்னாடி வந்து நின்னா, அதுவும் நம்மளோட வாழ்க்கைய அவங்களும் வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த பூமிக்கு வந்தா எப்படி இருக்கும்? நம்ம இன்னைக்கு பார்க்க போற படமும் அதே மாரி படம் தான். படம் பேரு வந்து அஸ். பீச்ல நடக்கிற திருவிழாக்கு ஒரு அப்பா, அம்மா, பொண்ணு 3 பேர் வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அங்க நெறைய கேம்ஸ் இருக்கும். அந்த கேம்ஸ்லலாம் கலந்துக்கிட்டு அவங்க அப்பா, அவங்க பொண்ணு கேட்குற பொருள ஜெயிச்சு தந்துட்டுருக்காரு. அப்படியே வாங்குன பொருளெல்லாம் வச்சுட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பீச்ல அவங்க அப்பா, அம்மா முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. பின்னாடியே இந்த பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கு. அப்பா, அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாம அந்த பொண்ணு வழி தவறி போயிருது. போற வழியில ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாரி இருக்கு. மழை வேற பெய்யறனால அந்த கூடாரத்துக்குள்ள உள்ள போயிருது. அங்க உள்ள போனா ஒரே கிளாஸா இருக்கு சுத்தி. நம்ம எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நம்ம தான் திரும்ப திரும்ப நிக்கிற மாரியே இருக்கும். அந்த மாரி மிரர் ஹவுஸ்குள்ள போன மாரி அந்த பிள்ளைக்கு ஆயிருச்சு. உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, தேடி தேடி பாக்குது. வழி எங்கேயாவது இருக்கா? நம்ம வெளியில போயிரலாம் அப்படின்னு சொல்லி. பார்த்தா எங்கேயுமே வழி இல்ல. ஒரு இடத்துல அந்த பொண்ணு நிக்கிறது அப்படியே அவளுக்கே தெரியுது. அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா யாரோ நிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, அந்த உருவம் பின்னாடி திரும்பி நிக்குது. உடனே இவளுக்கு பார்த்துட்டு ஒரே பயம். ஏன்னா நம்ம மிரர பார்த்தா நம்ம எப்படி பார்த்து நிக்கிறோமோ, அதே மாரி தான் நமக்கு தெரியும். ஆனா இது நமக்கு ஆப்போசிட் சைடா திரும்பி நிக்கிற மாரி நமக்கு தெரியுதே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்த திரும்பி பார்க்கும்போது, இவ அப்படியே அங்க இருக்க மாரி. அதாவது ட்வின்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இன்னொரு உருவம் உயிரோட அங்க நிக்கிற மாரி அவளுக்கு தோணுது. பயத்துல கத்திட்டு வெளிய ஓடியாந்துர்றா. அதோட அந்த ஓப்பனிங் சீன் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்காக அவங்க ஃபார்ம் ஹவுஸ் வராங்க. அந்த ஃபேமிலி யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓப்பனிங்ல பார்த்தோம்ல ஒரு பொண்ணு பயந்துட்டு, கத்திட்டு நிழல பார்த்துட்டு ஓடியாந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பொண்ணு தான் பெருசாகி மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க வெக்கேஷனுக்காக வராங்க. வந்துட்டு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் பீச்சுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பசங்கலாம் ஆசைப்படுறாங்கன்ட்டு. பீச் எனக்கு வேணாம். எனக்கு பீச்சே பிடிக்காது அப்படின்னு சொல்லி இவ சொல்லிருவா. ஏன்னா சின்ன வயசுல இருந்த பயம் இன்னும் அவளுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்புறம் என்னதான் பண்றது? பிள்ளைங்க ஆசைப்படுறாங்களே வா போலான்னு சொல்லி ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. பீச்சுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட பேசிட்டு இருக்க நேரத்தில அவங்க பையன் காணாம போயிருவான். ரொம்ப பயந்து அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு, நம்ம போன அந்த இடத்துக்கே போயிட்டானா அந்த பையன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு கிடப்பாங்க. பார்த்தா பாத்ரூம் போயிட்டு வருவான். ஹாயா நடந்து வந்துட்டுருப்பான். வந்தோனே திட்டிட்டு வாங்க பீச் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே டென்ஷனாவே உட்காந்துருப்பான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து "ஏன் நீ பீச்சுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாரி உட்காந்துருக்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சின்ன வயசுல நான் அந்த மாரி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். அங்க ஒரு உருவத்த பார்த்தேன். அந்த உருவம் எனக்கு இன்னும் பயமா இருக்குன்னு நெனச்சாலே, அதனால தான் நான் பீச் வேணான்னு சொன்னேன் உங்கள்ட்ட." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கும்போதே கரண்ட் ஆஃப் ஆயிடும். இந்நேரத்துல நம்ம ஊர்ல கரண்ட் போகாதே, எதுக்கு இந்நேரத்துல ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கேண்டில் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் தேடிட்டு இருக்கும்போது, டக்குனு அவங்க பையன் கதவ தொறந்து உள்ள வருவான். அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். "ஏன்டா இந்நேரத்துல வந்து இப்படி கதவ தொறந்துட்டு இருக்க?" அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது, நம்ம வாசல்ல யாரோ 4 பேர் வந்து குடும்பமா நின்னுட்டு இருக்காங்கப்பா. யாருன்னு தெரியல வந்து பாருங்கன்னு சொல்லவும், ஃபேமிலியே 4 பேரும் சேர்ந்து போய் பார்ப்பாங்க. இவங்கள மாரியே ஒரு அப்பா, அம்மா, ஒரு பொண்ணு, பையன் 4 பேர் நிக்கிறாங்க. இவன் உடனே என்ன பண்றான்னா, அவனோட அப்பா, "என்ன உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்நேரத்துல வந்திருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் வேணுமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க 4 பேரும் டக்குனு ஒரு சிக்னல் காமிச்சு 4 பேரும் 4 இடத்துக்கு திரும்பி போயிருவாங்க. ஒருத்தர் வந்து புதருக்குள்ள போயிருவாங்க, ஒருத்தர் பின்வாசல் வழியா வர போயிருவாங்க, ஒருத்தர் ஜன்னல் ஏறி குதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த 4 பேத்துல அவங்க அப்பா இருப்பாங்கல்ல, அந்த நிழலா வந்தவங்க. அவங்க மட்டும் தான் முன்னாடி வாசல் வழியா வந்துட்டே இருக்காங்க. இவன் கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அவன் வேக வேகமா நடந்து வருவான் அடிக்கிற மாரி. பயத்துல என்ன பண்ணிருவான்னா, இவன் உள்ள ஓடி போயிருவான். கடைசியா அந்த 4 பேத்துக்கிட்ட அதாவது நிழல் உருவத்துல வந்த அந்த 4 பேத்துக்கிட்ட, நிஜ உருவத்துல இருக்க அந்த 4 பேரும் மாட்டிக்குவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஹால்ல அவங்க வீட்டோட ஹால்ல உட்கார வச்சு, "நீங்க மட்டும் எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றீங்க. உங்களோட நிழலான நாங்க எப்பயுமே நரக வேதனைய அனுபவிச்சுருக்கோம். பூமிக்கு அடியில ஒரு குகைக்குள்ள வாழ்ற மாரி இருக்கு எங்க வாழ்க்கை." அப்படின்னு சொல்லி, "இனிமே நான் உங்கள கொன்னுட்டு, நாங்க உங்களோட இடத்துல வாழப்போறோம் சந்தோஷமா." அப்படின்னு சொல்லி அந்த நிழல் சொல்லிட்டுருக்கும். சொல்லிட்டு இருக்கும்போதே, அவங்க அம்மா என்ன பண்ணுவான்னா, "எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க." அப்படின்னு சொல்லி சிக்னல் காமிப்பா. பையன் ஒரு பக்கம் ஓடுவான், பொண்ணு ஒரு பக்கம் ஓடும். அவங்க ஹஸ்பண்ட வந்து அந்த ஹஸ்பண்டோட உருவத்துல வந்திருக்க பையன் வந்து அடிச்சிட்டுருப்பான். உடனே இவங்க ரொம்ப சண்டை போட்டு எப்படியாவது போராடி வெளியில வரணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனா ஒரு வழியா 4 பேத்துக்கிட்ட இருந்து 4 பேருமே தப்பிச்சு வந்துருவாங்க. வெளில வந்தோனே கார் எடுத்துட்டு நம்ம கிளம்பிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. பார்த்தா ஊரே ஃபுல்லும் நிழலா தான் இருக்கும். ஊர்ல எத்தன பேர் இருக்காங்களோ அவங்களோட நிழல் எல்லாமே அங்க வந்திருக்கும். வந்து ஒவ்வொருத்தரையா கொன்னுட்டு அவங்களோட இடத்துல இது வாழ்ந்துட்டுருக்கும். ரொம்ப பயமாயிரும் இவங்களுக்கு. பதட்டத்துல கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா, ஒரு இடத்துல அவங்க காருக்கு முன்னாடி ஒரு கார் எரிஞ்சுட்டு இருக்கு. அப்படியே கார ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தா அந்த பையனோட உருவத்துல வந்துச்சுல்ல, அந்த நிழல் வந்து கார் முன்னாடி நின்றும். உடனே என்ன பண்ணுவாங்க அந்த அம்மா,
நீங்க யாரும் இறங்காதீங்க. நான் மட்டும் போய் ஏதாவது பண்ணி அவன கொன்னுட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவான் கார விட்டு. உடனே இந்த பையன் என்ன பண்றான், கொஞ்சம் யோசிச்சு, நம்ம பண்றது எல்லாமே இந்த நிழல் பண்ணும்ல அப்படின்னு சொல்லி கார விட்டு இறங்கிருவான். கார விட்டு இறங்கி பின்னாடியே நகர்ந்து போயிட்டே இருப்பான் காருக்கு பின்னாடியே. அப்ப இவன் பின்னாடி நகர நகர காருக்கு முன்னாடி வந்து அவனோட ஷேடோவும் பின்னாடி பின்னாடி நகர்ந்து நகர்ந்து போயிட்டுருக்கும். அப்ப அப்படி போயிட்டுருக்கும்போது, ஆப்போசிட்ல கார் எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? அந்த எரியறதுக்குள்ள அந்த ஷேடோ போய் விழுந்துரும். அப்ப அது செத்துரும். அந்த பையனோட ஷேடோவ கொன்னுட்டாங்களா? அடுத்து ஒரு வழியா தப்பிச்சு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம் பக்கத்து ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா, அவங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலி மாரியே 4 ஷேடோ வந்து அவங்க 4 பேத்தையுமே அடிச்சு கொன்னுட்டு அந்த வீட்ல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அது தெரியாதுல்ல. போய் எப்பயும் போல கதவ தொறந்துட்டு உள்ள போவாங்க. போய் பார்த்தா அந்த ஷேடோக்கள் வந்து முன்னாடி நின்றும். நின்னோனயும் இவங்க எல்லாத்தையும் புடிச்சு திரும்ப உள்ள இழுத்துரும். உங்கள கொன்றுறோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு வழியா திரும்பி அங்க 4 பேரும் தப்பிச்சு போட்டுக்கு ஓடியாருவாங்க. கடற்கரையில இருக்க போட்டுக்கு ஓடியாந்து அங்கருந்து போட் மூலியமா தப்பிச்சு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போட்ல ஏறும்போது தான் அந்த சின்ன பையன காணோன்ற விஷயத்தையே கவனிப்பாங்க. ஏன்னா அந்த ஷேடோ பின்னாடியே நம்ம பின்னாடியே போனா அந்த ஷேடோவும் பின்னாடியே போய் செத்துரும். நெருப்புக்குள்ள விழுந்து அப்படின்னு அந்த பையன் யோசித்து பின்னாடியே நகர்ந்து வந்துருவானா, அப்ப அந்த அக்காவோட ஷேடோ இருக்குல்ல, அந்த பையனோட அக்காவோட ஷேடோ, அது வந்து அவன தூக்கிட்டு போயிரும். அவங்க அம்மா எப்படி சின்ன பிள்ளையில அந்த சப்வேல போய் மாட்டி, கொஞ்சம் பயத்துல இருக்காங்களோ, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிரும். உடனே நான் என் பையன போய் எப்படியாவது மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு போயி, அந்த ஷேடோ கிட்ட அம்மாவோட ஷேடோ கிட்ட சண்ட போட்டு, ஒரு வழியா அந்த பையன மீட்டு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேன் எடுத்துட்டு, வேற ஊருக்கே போயிரலாம் அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்கும்போது, அந்த அம்மாவே அந்த பையன் பார்த்துக்கிட்டே பயத்தோட உட்காந்துருப்பான். இப்ப தான் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வராங்க அந்த படத்துல. என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிரும். பயத்துல பார்த்துட்டு வெளியில ஓடியாந்துரும் அப்படின்றது மாரி தானே கதை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா அந்த ஷேடோ என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, அந்த அந்த அம்மாவோட ஷேடோ சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, ஷேடோ வந்து வெளியில வந்துட்டு, அந்த ஒரிஜினல் அ குழந்தைய வந்து ஷேடோ இருக்கக்கூடிய இடத்துல கட்டி போட்டு வந்துரும். அப்ப இந்த உண்மை நாங்க பேசிட்டு இருக்கும்போது, இந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ! அப்பிடின்ற ஒரு பயத்தில அந்த அம்மா பார்த்துட்டே இருக்கும் அந்த பையன. அந்த பையனும் அந்த அம்மாவ பார்த்துட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவ பார்த்து சிரிப்பான். அவங்களும் சரி, எப்படியும் நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் இவன், உண்மையே தெரிஞ்சிருந்தாலும், அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு சந்தோஷமா வேற ஒரு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இதோட படம் முடிஞ்சிருச்சு.